வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு டேல நிஃப்டி 50 ஒரு நல்ல ஏற்றத்த குடுக்கறதுக்கு மெயின் ரீசனா இருக்கிறதே பேங்க் நிஃப்டி தான். அதுவும் HDFC பேங்க் இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. அடுத்த ஒரு லார்ஜ் கேப் பங்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுனதுன்னு பார்த்தா, ஆக்சிஸ் பேங்கா இருக்கு. கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இந்த வங்கிகளோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நிஃப்டி 50 ஏறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாவும் இன்னைக்கு டேல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐடி பங்குகள்ல ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தா, எந்த ஒரு சப்போர்ட்டும் ஏற்படல. சொன்னா கூட அமெரிக்கா மார்க்கெட்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருந்தது. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்னு நான் நெனச்சேன். ஆனா இன்னைக்கு டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் டூ நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. விப்ரோ கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, ஏடிஆர்ல லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருந்தது. ஆனா, இப்ப பார்க்கும்போது 1.25% வரைக்கான சரிவு இன்ஃபோசிஸ்ல வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ, யுஎஸ் மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஐடி பங்குகள்ல ஏற்படலங்கிறது நமக்கு கிளீனா வந்து தெரியுது. ஸோ, ஃபர்தரா நம்ம பார்ப்போம். டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ, அகைன் திரும்ப பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு டிப் ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா நான் வந்து டிசிஎஸ்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்படி நான் பண்ணுனேன்னா, அந்த அப்டேட்டையும் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ, அடுத்தது இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, நம்ம பார்க்க போறதே டிசிஎஸ் பற்றியான அப்டேட் தான். ஏஎம்டி அண்ட் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டிருக்காங்க. ஸோ, இதன் மூலியமா என்ன ஒரு விளைவு நடக்கப் போகுது இந்தியாலன்னு பார்த்தா, ஏஎம்டி வந்து இந்த ஈலியோஸோட ரேக் ஸ்கேல் சிஸ்டத்த வந்து இங்க டிப்ளாய் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டெவலப்மென்ட், டேட்டா சென்டர் இன்ஃப்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து குடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு புது பார்ட்னர்ஷிப் இதில ஏஎம்டியோட லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய எம்ஐ 455 ஜிபியு அது போக புதுசா வரக்கூடிய எபிக் சிபியு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தியா தான் இருக்கு. பார்ப்போம். இது வந்து டிசிஎஸோட சப்சிடரி மூலியமா வந்து பண்ண போறதாவும் டிசிஎஸ் தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ சவுத் இந்தியன் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பேட் அசெட் வந்து எங்களுக்கு டிக்ளைன் ஆயிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் அசெட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிட்டு தான் வந்துட்டுருக்கு. பட் இன்னும் கணிசமா பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க்குக்கு டிக்ளைன் ஆகல. பட் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ பாஸ்ட் டேஸ்ல வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு விஷயம் தான். பட் நிலைக்குமாங்கிறத நம்ம பார்ப்போம். தலைவர் போறாருன்ட்டு பேங்க் வேற ரொம்ப சோகமா இருக்கு. பங்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இறங்கியிருந்தது. பட் இன்னைக்கு டேல 1.25% இறங்குனாலும் கூட ஓரளவு பெட்டரான இடத்துல தான் இன்னும் சவுத் இந்தியன் பேங்க் நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பெருசா வங்கி பங்குகள் கிட்ட வீக்கா இல்ல. அங்கங்க ஒரு சில வங்கி பங்குகள் மட்டும் தான் வீக்கான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கே தவிர, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா வங்கி பங்குகளுமே நல்ல ஒரு பீக்ல நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பீக்லலாம் இந்த பக்கம் போவது மிகவும் ஆபத்தானது. அதுவும் குட்டி பங்குகள் பக்கம் போறது எப்பவுமே வந்து ரிஸ்க். ஸோ ஃபேவரா இருக்கக்கூடிய டைம்ல நம்ம அது பக்கம் போனோம்னா, பெட்டர் ரிட்டர்ன் வந்து நமக்கு ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ போன வருடம் பிஎஸ்யூ பங்குகள் ஏற்படுத்தி குடுத்தது. ஸோ இந்த வருடம் ஐடி பங்குகள் எனக்கு ஏற்படுத்தி குடுக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ வாய்ப்பு மார்க்கெட்ல தொடர்ந்து வரும். ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுங்க என்னைய. என்ன பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்துஸ்தான் யூனிலிவர் பற்றியான ஒரு அப்டேட் இன்னைக்கு டேல கொஞ்சம் ஏறியிருக்கு. ஆனா அதில ஒரு நியூஸ் குவாலிட்டி வாட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருச்சு. நம்ம டிமேட் அதாவது ட்ரேடிங் அக்கவுண்ட்லயும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ரூ. 29 ரூ. 30 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா, இது லிஸ்ட் ஆயிருக்கு நம்ம மார்க்கெட்ல. இப்போ இன்னொரு ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி வால்ஸ் இப்ப தான் லிஸ்ட் ஆயிருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா, யூனிலிவர் இந்துஸ்தான் யூனிலிவரோட பேரண்ட் கம்பெனி 26% இந்த குவாலிட்டி வால்ஸோட இந்தியா யூனிட் ஸ்டேக்க வாங்க போறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ என்ன பிரைஸ்ன்னு பார்த்தா ஒரு ரூ. 21 டூ ரூ. 23 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்ல இந்த 26% ஸ்டேக்க வாங்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். மேபி அந்த ஒரு ரேஞ்ச்ல வாங்குனா ஒரு டிப் கூட இதில ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்ப தான் லிஸ்ட் ஆயிருக்கு. பொறுமையா நம்ம இத பக்கம் நம்ம திரும்புறத பத்தி திங்க் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு டேல இந்த நாட்கோ ஃபார்மா கன்னா பின்னான்னு ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 10% வரைக்கான ஒரு ஏற்றத்த இப்ப வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. என்னடா நியூஸ் அப்படின்னு பார்த்தா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த செய்தி தான். செமக்ளூடைடு மார்ச் மாசம் வந்து இவங்க லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். இது எப்பவோ வந்த செய்தி தான். இது என்னமோ நேத்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்த செய்தியெல்லாம் வந்து கிடையாது. உறுதி ஆயிருச்சு. மார்ச்ல தான் வந்து லான்ச் பண்ண போறாங்கன்ட்டு. பட் அந்த செய்திய காரணம் காட்டி இன்னைக்கு டேல நாட்கோ ஃபார்மாவ அடிச்சு ஏத்தியிருக்காங்க. எப்பவுமே நாட்கோ ஃபார்மால இப்போ ரீசென்ட் டேஸா வால்யூம் பார்க்கும்போது ஒரு 6,00,000 கிட்ட இருக்கும். இப்போ பார்க்கும்போது அது 43,00,000க்கு மேல வந்து உயர்ந்திருக்கு. ஹெவியா பார்த்தீங்கன்னா, யாரோ நாட்கோ ஃபார்மால பொசிஷன் எடுத்திருக்காங்க. பட் அவங்க என்ன நோக்கத்துக்கு எடுத்தாங்க அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. இந்த செமக்ளூடைட் பெரிய அளவுக்கு வருமானத்த நாட்கோ ஃபார்மாக்கு ஏற்படுத்துமான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து ஏற்படுத்தாது. நான் சொல்லல. கம்பெனியோட சிஇஓவே வந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட எம்டியே வந்து சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுக்கான ஒரு விண்ட்ஃபால் ப்ராஃபிட்லாம் வந்து ஏற்படாது. ஒரு நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா, வெறும் நாட்கோ ஃபார்மா மட்டும் இந்த செமக்ளூடைட் இன்ஜெக்ஷன வந்து லான்ச் பண்ணல. டாக்டர் ரெட்டி லான்ச் பண்றாங்க. மத்த எல்லா கம்பெனியும் வந்து நம்ம நாட்டுல இந்த செமக்ளூடைட் இன்ஜெக்ஷன வந்து லான்ச் பண்றாங்க. அது போக மோஞ்சரா வந்து வித்துட்டுருக்கு. அவனே இவ்வளோ நாள் பிரீமியம்ல வித்தே வெறும் 100 கோடி தான் வந்து சம்பாரிச்சிருக்கான். அதையும் வந்து நம்ம கவனிக்கணும். இவங்க அ கடுமையான ஒரு போட்டியோட தான் வந்து விப்பாங்க. கண்டிப்பா சேல்ஸ் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் பெரிய அளவுக்கான ஒரு ப்ராஃபிட் வந்து இருக்கிறதுக்கான ஒரு ரெவென்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. வெயிட் பண்ணுவோம். இதுல இன்னும் விண்ட்ஃபால் ப்ராஃபிட் வருவதற்கான காலம் ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. இடையில ஒரு 10% ஏறிடுச்சுன்னா, ஊன்னு குதிக்கிறதுக்கு ரெடியா ஆயிருவீங்க. பட் அந்த மாரி ஓவரா எக்ஸைட்மெண்ட்ல நம்ம இருக்கக்கூடாது. கண்டிப்பா நமக்கு இதுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. இது ஏறுனது நல்லது தான். என்கிட்ட ஆல்ரெடி பங்கு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஷார்ட் டெர்ம்ல நடக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் நம்மள பெரிய அளவுக்கு வந்து மன ரீதியா பாதிச்சிடக்கூடாது. ஸோ ஃப்யூச்சர்ல டெஃபினட்டா ஒரு சான்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பொசிஷன் பில்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இந்த இடத்துல டெஃபினட்டா வந்து கிடைக்கும். பல விஷயங்களும் இந்த பங்கு மூலியமா நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆக்ஷனும் பண்ணும்போது கண்டிப்பா அத உங்க கூடயும் நான் ஷேர் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மகீந்திரா கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. இந்த விஷன் எஸ் இத வந்து அடுத்த வருஷம் தான் லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் கூட சுதந்திர தினம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிய லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. பேபி டிஃபெண்டர், பேபி ஸ்கார்பியோ அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய இந்த விஷன் எஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய வருடத்துல ஆகஸ்ட்லயே வந்து லான்ச் ஆக போகுது. 3 பவர் ட்ரெயின்ல வரும்ன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. பெட்ரோல் 1.2 லிட்டர் பெட்ரோல் அண்ட் 1.5 லிட்டர் டீசல், அடுத்தது எலக்ட்ரிக்லயும் வருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இது புது பிளாட்ஃபார்ம்ல வடிவமைக்கப்பட்ட கார். நியூ ஐக்யூ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இது மகேந்திராவ பொறுத்தவரைக்கும் ஒரு சக்ஸஸ ஏற்படுத்தி குடுக்கும்னு நான் நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரைஸும் இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா 8லருந்து ஒரு 10,00,000 இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ரேஞ்ச்ல வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ரேஞ்ச்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு ஷேர்டு பிளாட்ஃபார்ம் தான். பெரிய ஒரு காஸ்ட் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால டீசென்ட்டான ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல இத லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இது மகேந்திரா கிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட்டா இருக்கு. மகேந்திராவும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சரிவ வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ரிசல்ட் என்னதான் நல்ல ரிசல்ட் குடுத்தாலும் கூட, பங்குல ஒரு சரிவு ஏற்பட்டுட்டே தான் வந்துட்டுருக்கு. தொடருதான்னு பார்ப்போம். தொடர்ந்து இருந்ததுன்னா நல்லதும் கூட. நமக்கு ஏதாச்சும் லாங் டெர்ம்ல அதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துமாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!